ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு டேஸ்டியான, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போதும் மாதிரியே இல்லாம இன்னைக்கு ஒரு புது மாதிரியான ரொம்பவும் ஹெல்த்தியாவும் இருக்கிற ஒரு டிஃபரெண்டான ஒரு லட்டை வந்து நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. இது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும், மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து டேட்ஸ், பேரிச்சப்பழம். பேரிச்சப்பழம் வந்து அதுல வந்து உங்களுக்கே தெரியும், எல்லா மினரல்ஸும் விட்டமின்ஸும் வந்து அதிகமா இருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இது வந்து ரொம்ப வந்து நம்மளோட மூளையை வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கும். அதுக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் அதுல இருக்கு. அது மாதிரி அயனும் அதிகமா இருக்கு. அதனால அது மட்டும் இல்ல, டேஸ்ட்டுக்காகவும் அந்த இனிப்பு டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து இதை சேர்க்கிறோம். வேற எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் கேஷ்யூஸ் பத்தி உங்களுக்கு தெரியும், முந்திரி. அதுல வந்து ஹை கால்சியம் வந்து அதிகமா இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், அப்புறமா பாதாம் வந்து உங்களோட இஷ்டம், கொஞ்சம் நிறையவே இருந்தா நிறைய சேர்த்துக்கலாம். சரியா? பாதாம் வந்து உங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா, ட்ரை கிரேப்ஸ் வந்து நிறைய இருக்குனாலும் நீங்க தாராளமா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா இதுல கொட்டிடலாம். டேட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஒன்னாதான் சேர்த்துக்கணும். அதையும் தனித்தனியா வந்து போட்டு அரைக்க கூடாது. மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்துதான் போட்டு அரைக்கணும். அப்போதான் நம்மளால வந்து அழகா அந்த லட்டு வந்து குடிக்கிறதுக்கு அழகா வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன மிக்சி ஜார்ல பத்தாது. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாமா? இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. என்ன பதம் அப்படின்னா, நம்ம வந்து இதை எடுத்து கையில வச்சு இந்த மாதிரி இப்படி நல்லா புடிச்சோம் அப்படின்னா, பாருங்க, இந்த மாதிரி நல்லா புடிக்க வரணும். அப்பதான் நம்ம வந்து இதை வந்து கரெக்டா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரணும். இந்த மாதிரி கையில வச்சு நல்லா டைட்டா புடிச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் இதை மாதிரி புடிச்சு எடுத்துட்டு வந்துடலாமா? நீங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் புடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கையில வச்சு நல்ல உருண்டையா அழகா நம்ம வந்து இத மாதிரி கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரா இந்த மாதிரி லட்டு மாதிரி அழகா உருண்டையா வந்துடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதுல போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஹை நியூட்ரியன்ஸ். எல்லாத்துலயுமே வந்து நல்ல ஹை கலோரிஸும் இருக்கு, அதே மாதிரி நல்ல புரோட்டீன்ஸும் இருக்கு, எல்லா மினரல்ஸும் இருக்கு. இந்த பாதாம் பத்தி சொல்லவே வேண்டாம். ட்ரை கிரேப்ஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா சத்துக்களும் அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து வீட்டுல பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ்க்கு வந்து கடையில வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளே வந்து ரொம்ப ஹெல்த்தியான இதெல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். நிறைய பேரு ஐயோ குழந்தைங்க வெயிட் போடலையே கவலைப்படுற பேரண்ட்ஸ் கூட இதை வந்து வாரத்துல 2 தடவை நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் போடுவாங்க.